ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சின்ன தேர்தல் கருத்து கணிப்பு வீடியோ தான். 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், பல்முனை போட்டிகள், பல மாநிலங்கள், பல கட்சிகள், பல தலைவர்கள், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிறதான நிர்பந்தம். இந்த சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள்? மக்கள் யாருக்காக தங்கள் ஆதரவை அளிக்கப் போகிறார்கள்? ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான மக்கள். கடைசியில் வெற்றி பெறப்போவது யார்? அதை பற்றியதான ஒரு கருத்து கணிப்பை தமிழில் நான் சேனல் நடத்துவது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம். இதை நீங்கள் தயவு கூர்ந்து பார்த்து ஆதரிக்க தாழ்மையாக வேண்டுகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவின் மிக பெரிய மாநிலமான, பாராளுமன்ற தொகுதிகள் அதிகம் இருக்கிறதான மாநிலமான உத்தரப்பிரதேஷ். அந்த மாநிலத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பல கட்சிகள் இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்க போகிறது, மெயினாக எலெக்ஷனில் பங்கேற்க போவது ஒரு 5 கட்சிகள், முக்கியமான கட்சிகள். ஒன்று சமாஜ்வாதி கட்சி, இது அந்த மாநில கட்சி. இரண்டாவது பிஎஸ்பி, அப்படின்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி. இதுவும் ஒரு ரீஜனல் பார்ட்டி தான், மாநில கட்சி தான். இதை தவிர்த்து 2 தேசிய கட்சிகள் இங்கே போட்டியிட இருக்கின்றன. ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரெண்டாவது பிஜேபி. இந்த 2 கட்சிகளும் தான் இந்த தேர்தலில் என்டிஏ அலையன்ஸ் அண்ட் இந்தியா அலையன்ஸ், காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறதான இந்தியா அலையன்ஸ், இந்த 2 அலையன்ஸ் மூலமாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார்கள். ஒரு சின்ன ஒரு தேர்தல் அரசியலை பார்க்கலாம். 2019 ஆண்டு நடந்ததான பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியானது 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது 18% ஓட் ஷேர், அப்படின்னா தேர்தல் ஓட்டு சதவீதம் என்று நாம் சொல்லுவோம். அந்த 18% ஓட்டுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி 1 இடங்களில் வெற்றி பெற்று 6% ஓட்டு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. அதே போல பிஎஸ்பி கட்சியானது 10 இடங்களில் வெற்றி பெற்று 19% ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். பிஜேபி மட்டும் 62 இடங்களில் வெற்றி பெற்று 50% ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். இதே இது கடந்த 2022 ஆண்டு நடந்ததான சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் எடுத்ததான வாக்கு சதவீதங்கள், சமாஜ்வாதி பார்ட்டி 32%, காங்கிரஸ் கட்சி 2%, பிஎஸ்பி 12%, பிஜேபி 40%, மற்றவைகள் 11% எடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த பேசிஸில் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால், சமாஜ்வாதி கட்சியானது 25% பெற்று 25 இடங்களை வெல்லும் என்கிறதான கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியானது 12% தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி 8 இடங்களை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பிஎஸ்பி கட்சியானது 20 இடங்களில் வென்று 21% ஓட்டுகளை பெறுவதற்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. வேறஸ் பிஜேபி ஆனது 20 இடங்களில் வெற்றி பெற்று 39% ஓட்டு சதவீதங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் கள நிலவரம். மற்ற கட்சிகள் 7 இடங்களை வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 3% ஓட்டுகளே மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கும் என்று கள நிலவரம் சொல்கிறது. இந்த கள நிலவரத்தை வைத்து பார்த்தால் இந்தியா கூட்டணியானது 33 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே போல பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 27 இடங்களில் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிஎஸ்பி கட்சியானது ஒரு 20 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் கள நிலவரம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கள நிலவரத்தின்படி மக்கள் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 21 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சமாஜ்வாதி கட்சிக்கு 23 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த தேர்தலிலும், இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கப் போகிறதான இந்த தேர்தலிலும் மக்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாகவே இந்த தேர்தலை பார்க்க விரும்புகிறார்கள். இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்தியா கூட்டணியானது இங்கே அதற்கான ஒரு சாதக சூழ்நிலை தான் இந்த மாநிலத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் எப்போதுமே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயத்தை எல்லாருமே கோட் பண்ணுவாங்க. அதாவது மிகவும் அதிகமான தொகுதிகளை, பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலமானது உத்தரப்பிரதேசம், யூபி, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றியை பெறும் கட்சியானது இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கும் என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஸோ நிச்சயமாக இப்போது இருக்கும் கள நிலவரங்களை வைத்து பார்த்தால் இந்தியா கூட்டணியானது அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கும் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று இன்று களத்தில் முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தல் வரையிலையும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக நின்று போராடினால், மக்களுடைய ஆதரவை பெற்றால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது இருக்கும் சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதை நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் செய்வார்கள் என்று நம்பலாம். ஸோ ரீசெண்டாக வந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு பாஜகவுக்கு அதிக ஒரு ஆதரவான சூழ்நிலை இருப்பதை போன்றதான ஒரு பிம்பத்தை கொடுத்தது. ஆனால் நம்முடைய கருத்து கணிப்பில் அப்படிப்பட்டதான ஒரு நிலவரம், ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்கும் என்பதை மக்களாகிய நாம் தைரியமாக நம்புவோம். உத்தரப்பிரதேசத்தில் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. இங்கே இப்போது மாநிலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதான திரு யோகி ஆதித்யநாத் என்னதான் வெளியே பயங்கரமா விளம்பரங்களை கொடுத்தாலும் மக்களிடத்தில் செல்லும் பொழுது மக்களுக்கு ஏற்ற விதமான ஒரு ஆட்சியை கொடுக்கவில்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிறைய பாலிசிஸ்ல, நிறைய திட்டங்களில் முறைகேடுகள், மத வெறுப்பை தூண்டுதல், இப்படிப்பட்டதான பல காரியங்களில் மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியின் மீது. அதே போல மத்திய அரசிலும் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இப்பொழுது. ஏனென்றால் திரு மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசானதும் மக்களுக்கான திட்டங்களில், மக்களுக்கான ஸ்கீம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ரிலீஜியன், இந்த மத வெறுப்பை தூண்டுகிறதான பல ஆக்டிவிட்டீஸில், பல ஈவெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், ஒரு எதிர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சன உண்மை. இன்னொரு மாநிலத்தின் மூலமாக இதே கருத்து கணிப்பை நாம் தொடரலாம். எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள். நன்றி, வணக்கம்.